புட்டிங் கேக் நம்ம பண்ண போகிறோம். அதுக்கு ப்ரெட் எடுத்து இந்த மாதிரி 4 நாளாக வச்சு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ காய்ச்சி ஆற வச்ச பால் 1/2 லிட்ரு, அதை வந்து நம்ம இதில் வடிகட்டி ஊற்றிக்கிறோம். இப்போ அது கூட ஒரு 6 ஸ்பூனு அமுல் பவுடர், இந்த மில்க் பவுடர் போட்ட உடனே நல்லா ஒரு விஸ்க் வச்சு இந்த மாதிரி கட்டி இல்லாமல் நல்லா கலந்துக்கணும். ஒரு 1/4 கிலோ சுகர் போட்டுக்கிறோம். நான் எடுத்து வச்சுருக்கேன் ஒரு டம்ளரில். ஒரு கைப்பிடி முந்திரி போட்டு அதையும் நம்ம நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ ரூம் டெம்பரேச்சருக்கு ஏற்ற மாதிரி ஃப்ரிட்ஜில் இருந்து எடுத்து வச்சுட்டேன். இந்த பட்டரை நம்ம இது கூட மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது கூட ஒரு பிஞ்சு அளவுக்கு சோடா மாவு சேர்த்து இந்த மாதிரி ஒரு கேக் ட்ரே எடுத்து இதில் மிச்சம் இருக்கிற இந்த பட்டரை இப்படி நல்லா ஃபுல்லாக தடவிடலாம். இதில் தான் நம்ம இந்த புட்டிங் கேக்கு ஊற்றி வைக்க போகிறோம். இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் நம்ம ரோஸ்ட் பண்ணி வச்ச பிரெட் ஸ்லைஸை இதில் போட்டுக்கலாம். இந்த மாதிரி நல்லா அரைச்ச கலவையை இந்த பால், பட்ரு, சர்க்கரை, சோடா மாவு, அமுல் மாவு இதெல்லாம் சேர்த்து நம்ம ஒன்றா கலக்கி வச்சோம்ல, அதில் போட்டு மிக்ஸ் பண்ணிடலாம் கொஞ்சம் கொஞ்சமாக. நான் நல்லா பழுத்த 3 நேந்திர வாழைப்பழம் எடுத்து வச்சுருக்கேன். அதை நம்ம நல்லா தோலை உரிச்சிட்டு பொடி பொடியாக கட் பண்ணி அடுப்பில் ஒரு கடாய் வச்சுட்டு பட்டர் போட்டு நல்லா மெல்ட் ஆன உடனே கட் பண்ணி வச்ச இந்த வாழைப்பழத்தை அதில் போட்டு நம்ம நல்லா வேக வச்சு எடுக்கலாம். அடுப்பில் ஒரு பழைய இரும்புகளில் வச்சு நல்லா சூடேற்ற விட்டுட்டு இப்போ பட்டர் தடவி வச்சதில் நம்ம முந்திரி பருப்பை இது பண்ணிக்கலாம். இதுக்கு ரொம்ப முந்திரி பருப்பு வேணும்னு இல்லை, நம்ம சும்மா அழகுக்காக தான் இதை வந்து வைக்கிறோம். இப்போ இந்த வாழைப்பழம் நல்லா வெந்துருச்சு. இதை வந்து நம்ம பிரெட்டோடு சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா கலந்துட்டு நம்ம ரெடி பண்ணி வச்ச இந்த கேக் பேட்டரில் ஊற்றிடலாம். பேஸ்ட் தோசைக்கல்ல, இரும்பு தோசைக்கல்ல அடுப்பில் வச்சு நல்லா ஹீட் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே குக்கர் வச்சு நம்ம சால்ட்டு போட்டு இந்த கலவையை வைக்கிறோம். மூடி வச்சிடலாம். ஒரு 3/4 மணி நேரம் கழித்து நம்ம வெந்திருக்கான்னு எடுத்து பார்க்கலாம்.